அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே செடி வச்சா அது உடனே சீக்கிரம் அந்த செடி துளுத்து அது நல்லா காய் பிடிக்கணுன்ட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய செடியும் நல்லா சூப்பராக கொத்தாக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் நிறைய டிப்ஸு சொல்லுவேன். இங்கே பாருங்களேன், எப்படி அழகாக கொத்தாக காய் பிடிச்சிருக்குன்ட்டு. இது வரைக்கும் நான் மாடி தோட்டம் வச்சதுலேருந்தே இந்த டிப்ஸை தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். உரம்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக கடையில் எந்த உரமும் நான் வாங்கினது கிடையாது. நான் எப்போவுமே ரோஸ் செடிக்காக டிஏபி உரம் அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் நான் வீட்லேயே தான் எல்லாத்தையும் நான் தயாரிச்சுக்கிறேன். உரம் எல்லாமே தயாரிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதே போல் பூத்த பூ எல்லாமே அப்படியே காயாக மாறும். பார்த்தீங்களா, கத்திரி செடிலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு. இவ சுற்றி வளைச்சி பேசுகிறாளே, என்னன்னு பட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு நினைக்கிறீங்களா? இருங்க, உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டணும்ல. இங்கே பாருங்கள், பூலாம் எப்படி வச்சுருக்குன்ட்டு. இதெல்லாம் பூ வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப சுற்றி வளைக்க விரும்பலை, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிடலாம். இது பாருங்கள், இது பாருங்கள். இது நான் எப்போதுமே ஓஸ் போட்டு இதில் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். இதில் இதில் நான் என்ன உரம் கொடுக்குறேன்னா, இதில் இந்த நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். இது பிரியாணிக்காக வடித்த தண்ணி. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம போட்டிருப்போம். இது நம்ம செடிக்கு ஊற்றுறதுனால அந்த பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது. இதையும் நான் இதோட சேர்த்து கலந்துப்பேன். அதுக்கப்புறம் இது சாதம் வடித்த தண்ணி, அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, உளுந்து கழுவுன தண்ணி, இதெல்லாம் இதில் ஃபுல்லாத்தையும் நான் நிரப்பி வச்சுருவேன். இதை ஊற்றி வச்சிடுறது எப்போல்லாம் எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இதில் ஊற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம சாயந்தர நேரத்தில் தானே செடிகளுக்கு பொதுவாக உரம் சாயந்தர நேரத்தில் தான் நம்ம கொடுக்கணும், காலை டைமில் கொடுக்கக்கூடாது. அதனால் நான் இதில் உள்ள தண்ணியை எடுத்து செடிகள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். நான் ஒரு 2-3 நாள் அப்படியே அது உள்ளறையே மக்கி இருக்கும். இங்கே பாருங்களேன், சோறெல்லாம் இருக்குது பாருங்களேன், சோறெல்லாம் உள்ளே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக தன்னால் புளிச்சு நம்ம ஊற்றி வைக்க புளிச்சிடும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி சாதா நாளில் சும்மா தண்ணி அப்படியே ஊற்றி விட்ருவேன் ஓஸ் போட்டு. ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த தண்ணியை நான் கலந்துப்பேன். இதனால் நம்மளுக்கு பூக்கக்கூடிய பூ எல்லாமே சூப்பராக காயாக மாறும், செடியும் நல்லா செழிப்பாக அழகாக வளரும். அதுக்கப்புறம் நாம் காய்கறி வேஸ்ட் இருக்குது பாருங்கள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல, இதை அப்படியே நான் இதை போல் ஒரு சாக்கில் போட்டு இதை போல் நம்ம செடி கிளைலாம் அந்த கிளை எடுக்கிறோம்ல செடிக்கெலாம், அந்த வேஸ்ட்டு இலை தலையெல்லாம் எடுத்து இதிலே போட்டுருவேன். இதில் போட்டால் நல்லா சூப்பராக மக்கிடும். இங்கே பாருங்கள், ஒரு லேயர் அந்த இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மண் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு மண் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இலை போட்டுக்கோங்க, திருப்பி மண் போடுங்க. இப்படி மாற்றி நம்ம போட்டு வர நம்ம அடியில் எடுத்து பார்த்தா தெரியும், சூப்பராக அழகாக மக்கி போயிடும். இதுதான் நான் உரமாக எல்லா செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கைப்பிடி அளவு வைப்பேன். இந்த 2 டிப்ஸையுமே நான் விடாமல் மாற்றி செஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே பாருங்கள், இலைலாம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கீரை இலைலாம் ஒன்று அந்த செடியில் உள்ள வேஸ்ட்டு இலை தலைகளை அந்த உரமாக ஆக்கி அது போல் போடுறது, இன்னொன்று நீர் வழியாக கொடுக்குறதுன்னா உங்களுக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணி அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போடுவேன். அப்பப்போ நம்ம பூச்சி வெரைட்டின்னா நம்ம என்ன செய்கிறதுனா, அந்த சாம்பல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் அடுப்பு எரிப்போம்ல சாம்பல், அந்த சாம்பலை தண்ணியில் தெளித்து அது போலையும் கொடுக்கலாம். அது மாதிரினா அந்த பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. உரம் மட்டும் போட்டால் வருமானா செடி வராது. அதுக்கு நம்ம பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி கொஞ்சம் செடியெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு இப்போ இதில் பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த இலையை அப்படி திருப்பி பார்த்தா தெரியும். இது நல்லா இருக்குது.
இதை போல் திருப்பி நான் அப்பப்போ திருப்பி பார்ப்பேன் நான், செடிக்கு ஏதாச்சும் நோய் தாக்குதல் இருக்கான்ட்டு. அதே போல் வந்து கீழே பழுத்திருக்கிற இலையெல்லாம் வந்து எப்போவுமே கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வந்து செடி வந்து நல்லா ஹைட்டாக வளரும். தேவையில்லாத சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த தேவையில்லாத இந்த கீழே உள்ள இலை எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அதனால வந்து அதை கட் பண்ணிட்டோன்னா செடியும் நல்லா ஹைட்டாக வளரும், சீக்கிரமாக பூ வச்சு காய் காய்க்கும். வேஸ்ட்டாக இதில் வரக்கூடிய இலத்தலையெல்லாம் தூக்கி கீழே போட்டுறாதீங்க. அதையும் வந்து நம்ம வந்து செடியை அந்த உரமாக மக்க வச்சு திருப்பி நம்ம செடிகளுக்கே கொடுக்கலாம். கொடுத்தா நல்லா சத்து நிறையா கிடைக்கும் செடிகளுக்கு. நம்ம மண் ஓரளவு வச்சுக்கிட்டாலும் அதோட வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து ஆட்டுத்தொழு உரம் இல்லைன்னா மாட்டுத்தொழு உரம் அந்த மாதிரியும் கொடுக்குறது தான். அந்த மாதிரியும் கொடுத்து வருவேன். அதுவும் நல்லா சூப்பராக காய் கொடுக்கும். பாருங்கள், என்னோடய மாடி தோட்டம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, திட்டமானது தான். பாருங்கள், என்னால் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செடிகள் தான் வச்சுருக்கேன் நான். கனகாமரம்லாம் சூப்பராக பூக்கும். இதில் ஒரு சங்குப்பூ செடி தன்னால் விதைப்பட்டு முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து கருவேப்பிலை செடியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே வச்சுட்டேன். தக்காளி இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிக்குது. என்னை பொறுத்தவரை அன்னன்னைக்கு உள்ள காய்கறியை வந்து நான் என்ன காய்கறியாக இருந்தாலும் அதை உடனே அறுவடை பண்ணிவிடுவேன். வாங்க, இந்த வெண்டைக்காவெல்லாம் பறிச்சிடலாம். இதெல்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே போல் இந்த கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிச்சிடணும். இது நான் 2-3 தடவை நான் பறிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி பறிச்சிட்டேன். நான் சாம்பாருக்கு அதை போலலாம் புளிக்குழம்புக்கெலாம் பறிச்சிட்டேன். இருந்தாலும் இதையும் பறித்து இதை வந்து நான் பச்சி போடலான்ட்டு இருக்கேன், வெண்டைக்காய் பச்சி சாயங்காலம். அதே போல் இந்த கொத்தவரங்காயிலையும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளால் பெரிய அளவில் தோட்டம் வைக்க முடியலன்னாலும் சும்மா சின்ன சின்ன ஒரு கீரையாக இருக்கட்டும், இல்லை வெண்டி செடியாக இருக்கும், கத்திரி செடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா அதை பார்த்து வந்து பிள்ளைங்க வந்து அடுத்த சமுதாயம் வந்து விவசாயத்தை பற்றி நல்லா புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க அவங்களும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.